வந்திருக்கிற மகளிர் நீங்கள்லாம் நிறைய இந்த பெண்கள் வந்திருக்கிறோம். பட்டா கொடுக்கறது கூட பெண்கள்கிட்ட தான் கொடுக்குறோமே தவிர ஆண்கள் பேரில் பட்டா கொடுக்கறது இல்லை, பெண்கள் பேரில் தான் கொடுக்குறோம். பெண்களுக்கு தான் 1,31,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம். அதுவும் மாதம் 1,000ன்னு இப்போ கொடுத்தத திருப்பி ஆட்சி வந்தால் 2,000 கொடுக்குறேன்ட்டார். 2,000 கொடுக்கறதோட இப்போ 5,000 சேர்த்து கொடுத்துருக்கிறார். பஸ்ஸில் போனால் இலவசம் கொடுக்குறாரு. உங்கள் பிள்ளைங்க படித்தா மாதம் 1,000 ரூபா பணம் கொடுக்குறாரு. பையனுங்க படித்தா 1,000 ரூபா பணம் கொடுக்குறாரு. எல்லாம் மகளிரை நோக்கி இந்த அரசு, நம்முடைய முதலமைச்சர் திட்டங்களை தீட்டி வழங்கி வந்திருக்கிறார்கள். இப்போது எல்லாம் நாங்கள் ஏன் அவ்வளோ தூரம் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தெரியும், ராமாயண மகாபாரதம் எல்லாம் ஆண்டாண்டு காலமாக 100 வருஷம் 1000 வருஷம் 2000 வருஷம் அதே ராமாயண மகாபாரதத்தை படிக்கிறான். அப்போ போய்க்கிறான், ஏயா நீ படித்ததே படிக்கிறியா, ஏன் படிக்காமல் இருக்கிறியா அப்படின்லாம் சொல்கிறதில்லை. நாங்கள் ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆட்சி முதல்வர் தளபதி அவருடைய ஆட்சியிலே செய்யப்பட்ட காரியங்களை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு நினைவூட்டுவது எங்களுடைய கடமை. நினைவூட்டினால்தான் இந்த ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு, நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் தொடர்வதற்கு, முதலமைச்சராக தொடர்வதற்கு அந்த வாய்ப்பை உங்களிடம் கேட்பதற்காக தான் இந்த திருச்சி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 32,000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை செய்திருக்கிறோம். அதை முதலமைச்சரே வந்து தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். எனவே நல்லதொரு ஆட்சியாக திருச்சியிலே வேலைவாய்ப்பை உருவாக்குகிற இடம், பேருந்து நிலையங்கள், மார்க்கெட்டுகள், புதுசாக மருத்துவமனைகள், பாலங்கள், சாலைகள், பள்ளிகள், எல்லா பணிகளையும் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களை காட்டிலும் திருச்சியிலே செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். வந்திருக்கிற தாய்மார்கள் எந்த பகுதியிலிருந்து வந்திருந்தாலும் அந்தந்த பகுதியிலே நீங்கள் தளபதிக்கு ஆதரவு தர வேண்டும், முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும்.